தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய புறநகர் மாவட்டங்களில் நேற்று மாலை லேசான சாரல் மழை பெய்ததால் இரவில் வெப்பத்தின் தாக்கம் சற்று குறைந்த நிலையில் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். பொன்னேரி, மீஞ்சூர், சோழவரம் ஆகிய பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் மற்றும் வடக்கு நெல்லி, சந்தைப்பேட்டை, குன்னத்தூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர், மணம்பூண்டி, வடகரை, தாழையனூர், புதுப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. இதில் மணம்பூண்டி பகுதியில் உள்ள காந்தி சாலையில் அரசமரம் ஒன்று பாதியாக முறிந்து சாலையின் நடுவேவும் வீட்டின் மீதும் விழுந்தது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் இன்று இடிமின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் நாளை முதல் வரும் 16ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யலாம் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வரும் 14ஆம் தேதி வரை தமிழகத்தில் வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்துக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 99 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், வடக்கு அந்தமான் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வரும் 14ஆம் தேதி வரை 65 கிலோமீட்டர் வேகத்துக்கு காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கள்ளக்கடல் எச்சரிக்கை காரணமாக தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி கடற்கரை பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல மாவட்ட நிர்வாகங்கள் தடை விதித்துள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.